வணக்கம். நான் உங்கள் டாக்டர் அசோக்குமார். உடம்பு இளைக்கும் போது ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்ட் டயட் அப்படிங்கிறது எந்த உணவையும் சாப்பிடாம வாயை கட்டி வயிற்ற கட்டி இருக்கிறது கிடையாதுங்க. கரெக்டான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது. அந்த உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருக்கிற கொழுப்பை கரைக்கணும், அதே சமயம் எக்ஸ்ட்ரா கொழுப்பை சேர விடக்கூடாது. அது மாதிரியான உணவுகள் என்னென்ன, அது எப்படி உடம்பிழைக்க உதவுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உடம்பிழைக்கும் போது நம்ம அதிகமாக எடுத்துக்க வேண்டிய 6 உணவுகளை பார்க்க போகிறோம். அதில் 2 காய்கறிகள், 2 பழங்கள், 2 பானங்கள். அதில் நம்பர் 1 அவரை வகைகள், பீன்ஸ் வெரைட்டிஸ். பச்சை பீன்ஸ், அவரைக்காய், கொத்தவரங்காய், பச்சை காராமணி, இது போன்ற அவரை வகைகளை உடம்பு இளைக்கும் போது எடுத்துக்கணும். ஏன்னா 100 கிராமுக்கு வெறும் 15லேருந்து 40 கேலரிஸ் தான் கொடுக்குது. எந்த வகையான அவரை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நார்ச்சத்து ரொம்ப அதிகம். கேலக்டோமன், ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச், இது போன்ற சாலிபிள் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டைஜஷனையே, அதாவது செரிமானத்தையே ஸ்லோ டவுன் பண்ணிடும். அதில் உடனே பசி எடுக்காது, அதிகமாக தேவையில்லாமல் எதையும் சாப்பிட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ ரொம்ப லோ, 15லேருந்து 40 தான். அதனால் சாதத்தோடு சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் சுகர் வேல்யூ உடனே ஏற்றாது. புரோட்டீன் 100 கிராமுக்கு 6லேருந்து 8 கிராம் இருக்குது. அது ஒரு முட்டையில் இருக்கிற புரோட்டீனுக்கு சமம். இந்த புரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம உடம்புல தெர்மோஜெனிஸை அதிகப்படுத்தி இருக்கிற கொழுப்பை கரைக்குது. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத நீர்ச்சத்தை உடம்புல தங்க விடாது, தசைகளுக்கும் நல்லது. குளோரோஃபில், லியூட்டியோலின், குவாசட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ரணங்களை குறைக்கும். ஸோ பீன்ஸ் வெரைட்டிஸை வாரத்திற்கு 3 இல்லை 4 முறை தாராளமாக எடுத்துக்கலாம், ஸ்டீமிங்கோ ஸ்டிர் ஃப்ரையோ பண்ணி. நம்பர் 2 கீரை வகைகள், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். 100 கிராமுக்கு வெறும் 15லேருந்து 30 கேலரிஸ் தான். நீர்ச்சத்து மட்டும் எவ்வளோ தெரியுமா? 85லேருந்து 90%. இது நம்ம உடம்போட ஹைட்ரேஷனுக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்ச்சத்து கீரையில் எவ்வளவு அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம், அவ்வளவு அதிகமாக இருக்குது. இந்த 3 காரணத்துக்காக கீரை அப்படிங்கிறது ஒரு லோ கலரி ஹை வால்யூம் உணவு. கீரையில் நைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடாக மாறும். நைட்ரிக் ஆக்சைடு நம்ம இரத்த குழாய்களை விரிவடைய செய்யும், அதை ரிலாக்ஸ் பண்ணும். இதனால் ஒவ்வொரு உறுப்புக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு கீரை ரொம்ப நல்லது. கீரையில் தைலக்காய்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம தொப்பையில் இருக்கக்கூடிய ஃபேட்டை லைப்போலைசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக கரைக்கும். ஃபோலேட், மெக்னீஷியமும் கீரையில் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ் அளவை குறைக்கும். இதனால் ஸ்ட்ரெஸ்னால் உருவாகக்கூடிய வெயிட் கெயினையும் தடுக்குது. ஸோ கீரையை ஒரு நாளைக்கு 1 கப் எடுப்பது அவசியம். நம்பர் 3 பப்பாளி. பப்பாளியில் 100 கிராமுக்கு 43 கேலரிஸ் இருக்குது. தண்ணீர் நீர்ச்சத்து மட்டும் கிட்டத்தட்ட 88%. இதை விட எக்கச்சக்கமான தனித்தன்மைகள் பப்பாளியில் உண்டுங்க. பெப்பைன் அப்படிங்கிற டைஜஸ்டிவ் என்சைம் புரோட்டீன் டைஜஷனை சீர்படுத்தி ப்ளோட்டிங், அதாவது வாய்த்தொல்லை வராமல் தடுக்குது. லைப்பேஸ் அப்படிங்கிற டைஜஸ்டிவ் என்சைம் ஃபேட்டை உடைக்கிறதுல உதவியாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா குளுட்டோதையோன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் லிவர் ஃபங்க்ஷனை மேம்படுத்தி ஃபேட்டை கரைக்கிறதுல உதவியாக இருக்குது. பீட்டா கேரட்டின், விட்டமின் சி, ஃப்ளேவனாய்ட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம மொத்த உடம்போட ரணங்களை குறைக்குது. ஸோ தொப்பையை குறைக்கும் போது பப்பாளியை மறக்கவே கூடாது. நம்பர் 4 கொய்யாப்பழம். பெக்டின், செல்லுலோஸ் அப்படிங்கிற 2 நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூவே ரொம்ப கம்மி தான், 12லேருந்து 24. டைஜஸ்டிவ் என்சைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அமிலேஸ் அப்படிங்கிற என்சைம் மாவுச்சத்தை செரிமானம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. புரோட்டியேஸ் அப்படிங்கிற என்சைம் புரோட்டீன் செரிமானத்துக்கு உதவியாக இருக்குது. பெக்டினேஸ் அப்படிங்கிற என்சைம் ஃபைபர், அதாவது நார்ச்சத்தை செரிமானம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதனால் செரிமானம் அப்படிங்கிறது சீராக நடந்து கொய்யாப்பழம் உடம்பிழைக்க உதவியாக இருக்குது. ஃபேட் ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விட்டமின் சி எல்லா பழங்களை விட கொய்யாப்பழத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 100 கிராமுக்கு கிட்டத்தட்ட 228 மில்லிகிராம் இருக்குது. கொய்யாப்பழத்துக்கு அந்த சிகப்பு கலரை கொடுக்கக்கூடிய லைகோபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகாமல் தடுக்குது. ஸோ உடம்பிழைக்கும் போது ஒரு நாளைக்கு 1 கொய்யா தாராளமாக எடுத்துக்கலாம். நம்பர் 5 மோர். மோர் குடித்தா எப்படிங்க உடம்பு இழப்போம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் மோர் செய்கிற வேலையை மட்டும் பாருங்களேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொழுப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம உடம்பு அதை அப்சர்வ் பண்ண முடியாமல்
வெளியே தள்ளும். அதாவது ஃபேட் எக்ஸ்கிரீஷனை மோர் அதிகப்படுத்தும். GLP-1 பெப்டைட் YY அப்படிங்கிற 2 ஹார்மோன் உற்பத்தியையும் நம்ம உடம்புல அதிகப்படுத்தும். இந்த 2 ஹார்மோன் நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னா பசி எடுக்காது, சாதாரணமாக பசி தூண்டப்படாது. CRP சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் இருக்குது. இது உடல் பருமனை ஏற்படுத்தும். இதோடைய அளவையும் நம்ம உடம்புல மோர் குறைச்சிரும். இது எல்லாத்துக்கும் காரணம் மோரில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. இதோடு நிற்காம இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற நார்ச்சத்தை ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடாக மாற்றும். உதாரணத்துக்கு அசிட்டேட், பியூட்ரேட், புரோபியோனேட். இது கொழுப்பை கரைக்கும். ரொம்ப முக்கியம், மரபணுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அடிப்போஜெனிஸை ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது புதிய கொழுப்பணுக்கள் உருவாகாமல் தடுக்கும். ஸோ உடம்பு இழைக்கும் போது இந்த லோ கேலரி, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், ப்ரோபயோட்டிக் ரிச் ட்ரிங்கை கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்பர் 6, சியா விதை நீர். சியா விதைக்கு 3 ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஒன்று, அதில் இருக்கிற நார்ச்சத்து. நம்ம எடுத்துக்கக்கூடிய 2 டேபிள் ஸ்பூனில் கிட்டத்தட்ட 10 கிராம் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் மியூசிலேஜ் அண்ட் பெக்டின் அப்படிங்கிற 2 சால்யூபிள் ஃபைபர்ஸ். சியா விதையை தண்ணீரில் ஆட் பண்ணோடனே தண்ணீரை அப்சர்வ் பண்ணி நல்ல ஜெல் ஆட்டம் ஃபார்ம் ஆகிடும். கிட்டத்தட்ட 10லேருந்து 12 மடங்கு அதோடைய வெயிட்டை அதிகப்படுத்திடும். 2வது ஸ்பெஷாலிட்டி, அதில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது ஒரு நல்ல கொழுப்பு. அதனால் ஒரு கெட்ட கொழுப்பை கரைக்க ரொம்ப உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு அணுக்களில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியல் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தி கொழுப்பை கரைக்கும். கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவை குறைச்சி அதனால் ஏற்படக்கூடிய ஃபேட் அக்குமுலேஷனை தடுத்துருது. 3வது ஸ்பெஷாலிட்டி, அதில் இருக்கிற ப்ரோட்டீன். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சியா சீட்ஸில் கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த அதிகமான நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு சத்து, புரத சத்து, இது எல்லாம் சேர்ந்து கேலரி டென்ஸாக இருந்தாலும் உடம்பு இளைக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்குது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸை தண்ணீரில் ஓவர் நைட் ஊற வச்சு கடையில் குடித்தோம் அப்படின்னா உடம்பு நல்லா இளைக்கும். எப்போதுமே வாழ்க்கையில் துவண்டு போகும்போது கண்ணதாசன் வரிகள் தாங்க ஞாபகம் வரும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் உடம்பிழைக்க போகும்போது இதெல்லாம் சாப்பிட முடியலையே அப்படின்னு நினைக்காம எத்தனையோ சாப்பிட்றதுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக உடம்பிழைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.